மருமகளும் மாமியாரும் சேர்ந்து ஏன் போட்டோக்கு மாலை போட போறீங்களா? யாரு யார் போட்டோக்கு மாலை போடுறான்னு பாக்கலாம். நினைப்புதான் பொழப்ப கெடுக்குமா? நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன். நான் நல்லவளா இருக்கிறது யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ டீச்சருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணுமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். கால்ல விடுறதெல்லாம் வேண்டாம். வா. என்ன பண்ற? இல்லங்க, ஜலதோஷம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதான் தலையும் வலிக்குது, ஆவி பிடிக்கலான்னு. அப்படியா? வா டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம். இல்லங்க, அதெல்லாம் வேண்டாம். ஆவி பிடிச்சா சரியா போயிடும். நீங்க தோட்டத்துக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வாங்க. சரி. என்னாச்சுக்கா? ஐயோ, அது ஏன் கேக்குற? பயங்கரமா சளி பிடிச்சிருக்கு, தலை வேற வலிக்குது. அக்கா, ஆவி பிடிச்சுக்கோங்க வாங்க. ஐயோ, இதெல்லாம் வேண்டாமா? நான் டேப்லெட் வச்சிருக்கேன், அதையே போட்டுக்கிறேன். அக்கா, இதான் நல்லா ரிலீஃபா இருக்கும், வாங்க. இது உனக்கு வச்சதாச்சே. நான் வேற வச்சுக்கிறேன், நீங்க உட்காருங்க. நீ வேற வச்சுக்கிறியா? அப்பா. டேய் சக்தி, பைக் சாவி கொடு, தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். அண்ணே, தோட்டத்துக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலான்னு. நீங்களும் அண்ணியும் சேர்ந்து அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா இல்லையா? இன்னும் சொல்லல. அண்ணே, காதலியும் கர்ப்பத்தையும் ரொம்ப நாள் மூடி மறைச்சு வைக்க முடியாதுண்ணே. முதல்ல நீங்க போய் சொல்லுங்க. நீங்க புடிச்சிட்டு இருங்க, இத வரேன். எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. அண்ணே, என்னண்ணே இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ற வழியை பாருங்க. போங்கண்ணே, போங்கன்னு சொல்றேன்ல, போங்க. லக்ஷ்மி, நம்மளை பத்தின உண்மைய உடனே அம்மா கிட்ட சொல்ல சொல்லி சக்தி சொல்றான். அதான் எனக்கு கூட சரின்னு படுது. நீ என் பொண்டாட்டிய நடிக்க வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இத்தனை நாளா நம்ம சொன்ன பொய்ய அம்மாவும் அப்பாவும் உண்மைன்னு நம்பினாங்க. இதுக்கு மேலேயும் அவங்களை ஏமாத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டில தான் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் அத்தை என்ன மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்துரு. பாவீங்களா? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? அதுக்கப்புறம்
எனக்கும் வெற்றிக்கும் உண்மையிலேயே கல்யாணம் நடக்கல. எனக்கு நானே தாலி கட்டிக்கிட்டு அவருக்கு மனைவியா நடிக்க வந்தேன். இந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்களையும் மாமாவையும் பிடிச்சு போச்சு. நடிக்க வந்த நானே ஏன் வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். மாமாவுக்கு போய் சொன்னா பிடிக்காது, அவர்கிட்ட இதை சொன்னா என்னை திட்டிட்டு வீட்டை விட்டு விரட்டிடுவாருன்னு பயந்துதான் இத முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தான் எனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மறுபடியும் அம்மா காலில் விழுந்துரு. அம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கோயிலுக்கு போய் தாலி கட்டிட்டு வந்துடலாம். உன் கழுத்துல கட்டுறதுக்கு தாலி எல்லாம் நான் ரெடியா வச்சிருக்கேன். சொல்லு லக்ஷ்மி, இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது பதில் சொல்லு. சொல்லு லக்ஷ்மி, உன்னதான் சொல்லு லக்ஷ்மி, சொல்லு லக்ஷ்மி. ஏதாவது பதில் சொல்லு. அண்ணே, என்னக்கா ஆவி புடிச்சிட்டீங்களா? நல்லா புடிச்சிட்டேன். என்னங்க தோட்டத்துக்கு போகாம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி, நீ நினைச்சு அன்னிக்கிட்ட நம்மளை பத்தி எல்லாம் உண்மையா சொல்லிட்டு என்ன வெற்றி இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே? ஐயோ, இப்ப அக்கா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அத்தை மாமாக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன வெற்றி? கொண்டு போய் வை. போ. சரி. அது தம்பி, சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்து அந்த தோசை எடுத்து கொடு. என்னம்மா பாக்குற? சட்னி எடுத்து கொடு. அதையும் இவனுக்கு நான் தான் ஊத்தணும். இதே பழக்கமா போயிடுச்சு. கொடு. என்னம்மா சும்மா நின்னுட்டு இருக்க? சாம்பார் எடு. ஏய் ஹாத்துடா. தண்ணிய கூட என் தம்பி என் கையால தான் வாங்கி கொடுப்பான். கொண்டா. குடி. தண்ணி நிறைய குடிக்காத, சாப்பிடணும்ல. என்ன இது மச மசம் நின்னுட்டு இருக்க? போய் இன்னும் 2 தோசை ஊத்தி எடுத்துட்டு வா போ.
போமா நீ சாப்பிடுறா. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துவா? என்னடா உன் பொண்டாட்டி இவ்வளவு நேரம் பண்றா? இரு, நான் போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன். இந்தா, எடுத்துட்டு போ. ம். பார்த்தல்ல, என் தம்பி என் மேல காட்டுற பாசத்தை பார்த்தல்ல? அண்ணி, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நாளையில இருந்து என் வீட்டுக்காருக்கு நான் தான் சாப்பாடு போடுவேன். அவருக்கு வேண்டியது எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். அவரே உங்ககிட்ட எனக்கு தேவையானதை என் பொண்டாட்டி தான் செய்யணும்னு சொல்லுவாரு. ஓ, பகல் கனவா? அதெல்லாம் உன்னால முடியாது. என்னால முடியும்னு நாளைக்கு இல்ல, இன்னைக்கு மதியானமே செஞ்சு காட்டுறேன். இன்னைக்கு மதியானம் 1:15 மணிக்கு என் புருஷனுக்கு நானே என் கையால சாப்பாடு போட்டு காமிக்கிறேன். என்ன டீச்சர் கதைய மறந்துட்டியா? டீச்சர் கதைய மறந்தாலும் நான் சாதிக்க நினைக்கிறத மறக்கல. இதோ வரேன்டா. என் தம்பி கூப்பிடுறான். பார்க்கலாம் இன்னைக்கு மத்தியானம் நீ நினைச்சதை எப்படி முடிக்கிறேன்னு. இந்து, மறுபடியும் சொல்றேம்மா, கோட்டீஸ்வரி மோசமானவ. அவகிட்ட வம்பு வச்சுக்காத. இல்லத்த, இந்த தடவை நான் விட மாட்டேன். ஒரு பொண்டாட்டியா என் உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். முதல்ல அவருக்கு சாப்பாடு போடுறதுல ஆரம்பிச்சு இனிமே அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். என் வீட்டுக்காரருக்கு அவங்க அக்கா மேல இருக்கிற பாசத்தை பிரிக்க இதுதான் எனக்கு சரியான வழி. உன்னால முடியுமாம்மா? அத்தை, நான் சொல்றத நீங்க செய்யுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன லட்சுமி, தேன்மொழி சொல்றதெல்லாம் உண்மையா? லட்சுமி, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கல, பொய்யா தாலி கட்டிக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறேன்னு தேன்மொழி சொல்றா. இவ முகத்துல அடிச்ச மாதிரி இவ சொல்றதுல பொய்ன்னு சொல்லுமா? பதில் சொல்லு லட்சுமி. ஒத்த கேக்குறல்ல, சொல்லு லட்சுமி. கேளுங்க மாமா, நல்லா கேளுங்க. வெற்றி லக்ஷ்மி கழுத்துல தாலிய கட்ட புது தாலிய வாங்கி வச்சிருக்காரு. சந்தேகம் இருந்தா நீங்களே அவங்க ரூமை செக் பண்ணி பாருங்க. இது கூட நான் லக்ஷ்மி மேல உள்ள கோவத்தினாலயோ இல்ல அவ என்கிட்ட சாவி கொத்த தரலையேங்கிற ஏக்கத்தினாலயோ நான் உங்ககிட்ட சொல்லல. நீதி நேர்மை நியாயம்னு வாழற உங்களையே ஏமாத்திட்டாங்களே. இத கேள்விப்பட்ட உடனேதான் இந்த வீட்டு மூத்த மருமகளா, ஐயோ இல்ல 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 இல்ல, இந்த வீட்டோட ஒரே ஒரு மருமகளா இந்த குடும்பத்துக்கு துரோகம் செய்ய முடியாமதான் எல்லா உண்மையையும் நான் சொன்னேன். தேனு, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்கியா? நீ சொல்லு லட்சுமி, உனக்கு வெற்றிக்கு உண்மையிலே கல்யாணம் ஆயிடுச்சு தானே?
விஷயம் கலைஞ்சு போச்சு. மாமா, இதுக்கு மேலயும் நீங்க பொறுமையா இருக்க வேண்டாம். மாமா, இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க உடனே லக்ஷ்மி கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள போறீங்க. அதுக்கப்புறம் சாவி கொத்த வாங்கி முறைப்படி தாலி கட்டிக்கிட்டு வந்த இந்த மருமக கிட்ட கொடுக்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு மாமா, உங்களுக்கு வந்த நிலைமை எந்த நாட்டாமைக்கும் வரக்கூடாது. இப்ப மட்டும் நீங்க லக்ஷ்மி மேல பரிதாபப்பட்டு தப்பான தீர்ப்ப சொன்னீங்கன்னு வைங்க, அப்புறம் ஊரே உங்களை தப்பா சொல்லு மாமா. ஐயோ, அதுக்கப்புறம் அதை கேட்டு என்னால தாங்கிக்கவே முடியாது. தென்மொழி, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்காத. டேய், அவ பேசுறதுல என்னடா தப்பு இருக்கு? அப்பா, நான் ஏன் இப்படி செஞ்சேன்னா? ராஸ்கல். அப்பா, அப்பா. ஏய், பொய் சொல்றதே பாவம் நினைக்கிறவன்டானா? எனக்கு பிள்ளையா பிறந்துட்டு இப்படி ஒரு கேவலமான காரியம் பண்ணதுக்கு உனக்கு எங்க இருந்துடா துணிச்சல் வந்தது? ஒரு பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பொண்டாட்டியை நடிக்க வச்சிருக்கியாடா? இப்படி ஒரு காரியம் எந்த வீட்லயாவது நடக்குமா? அநியாயமா இந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடியாடா? இவளை பத்தி யோசியாடா? உன் சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்க பார்த்திருக்கியடா. இனிமே நீ எனக்கு ஒரு புள்ளையா கிடையாது. மாமா, வெற்றி எதுக்கு திட்டுறீங்க? அவரு அதிகம் படிக்காதவரு. லக்ஷ்மி படிச்சவ தானே. பொண்டாட்டியா நடிக்க வரியான்னு கேட்டதும் இவையே ஒத்துக்கணும். இது முடியாது, தப்புன்னு சொல்லிருக்கலாம்ல. முதல்ல அவகிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கி அவளை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? மன்னிப்பு கேட்டுட்டா நீ செஞ்ச தப்பு மறைஞ்சிடும் நினைக்கிறவனா இல்லடா. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு இவளை நடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தது உன்னோட சுயநலம். எந்த பிரதிபலனும் பார்க்காம நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நடிச்சால, அது இவளோட பெருந்தன்மை. நீ 1000 காரணம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்பு தான்டா. என்ன அநியாயமா இருக்கு? இதுதான் இந்த ஊர் நாட்டாமையுடைய தீர்ப்பா? இங்க பார், இனிமே நீ என் முகத்தில் முழிக்க கூடாது. அப்பா, டேய், எதுவும் பேசாத. என்ன நாட்டாமைய வச்சு அழகு பாக்குற இந்த ஊருக்கு என் நியாயம் புரியணும்டா. பெத்த பையனா இருந்தாலும் தப்பு செஞ்சா இந்த நாட்டாமை தண்டனை கொடுப்பான்னு பெருமையா பேசணும்டா. இத நிலநாட்டத்தான் வள்ளியம்மைக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப கூட தீர்ப்பு சொல்ல வெளியே போனா என் வள்ளியம்மை மேல இருக்கிற பாசத்துல தப்பான தீர்ப்பை சொல்லிடுமோன்னு பயந்து 12 வருஷம் வீட்டுக்குள்ளேயா அடைஞ்சு கிடந்தவன்டானா. அந்த அளவுக்கு நீதியை மதிக்கிறவன்டானா. தபார், இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போ வெளியே. என்னப்பா? ராஸ்கல், போ. அண்ணே, ஜாக்ஸே, யாரு ஒரு வார்த்தை கூட இவனுக்கு பறிஞ்சு பேசக்கூடாது. அப்படி பறிஞ்சு பேசினீங்க அவன் கூடவே நடை கட்டுங்க.